ஆன்மீகம் எனும் அபூர்வ கலையால் ஒன்றிணைந்த செந்தில்வேல் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு எனது முதற்கண் வணக்கங்கள். இந்த வீடியோவை இறுதி வரை பார்த்து உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து மறக்காமல் நமது செந்தில்வேல் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். எனதன்பு மேசம் ராசிக்கார நேயர்களுக்கு எனதினிய வணக்கங்க. நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. என்னை காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்மளோட மேசம் ராசிக்காரங்க எந்த சவாலையும் அஞ்சாம செய்வாங்க. இயல்பாகவே இவங்க முன்னிலை வகிக்க விரும்புவாங்க. இவங்க எந்த செயலை செஞ்சாலும் அந்த செயலை உற்சாகத்தோடையும் ஆற்றலோடையும் செய்வாங்க. மனசுல இருக்கிறத வெளிப்படையா சொல்லக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க. தங்களின் திறமையில நம்பிக்கை இவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. புதிய அனுபவங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய ஆர்வம் இவங்க கிட்ட அதிக லெவல்ல இருக்குதுங்க. எண்ணம் போலதாங்க வாழ்க்கை அமையும். அதனால எண்ணங்களை நேர்மறையா எண்ணுங்க. நிச்சயமா உங்கள் வாழ்க்கை நல்ல விதமா அமையுங்க. என்னால இந்த செயலை செய்ய முடியாது, இந்த தொழிலை தொடங்க முடியாது, இவங்க கிட்ட போய் பேச முடியாது, என் வாழ்க்கையில நல்லது நடக்காது, இந்த மாதிரி எதிர்மறை எண்ணங்களை தவறையும் நினைத்து விடாதீங்க. மாறாக என்னால இந்த செயலை செய்ய முடியும், என்னால இந்த தொழிலை தொடங்க முடியும், என் வாழ்க்கையில நல்லது நடக்கும், என் தொழில லாபம் கிடைக்கும், இந்த மாதிரி நேர்மறையான எண்ணங்களை எண்ணுங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில நீங்க நினைக்கக்கூடிய எண்ணங்கள் தாங்க நடக்கும். அதனால நீங்க நினைக்கக்கூடிய எண்ணங்களை நேர்மறையான எண்ணங்களா எண்ணுங்க. உங்களுடைய எண்ணங்கள் நிச்சயமா நடந்தே தீருங்க. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல எதை பத்தி பார்க்க போறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மேசம் ராசிக்காரர்களுக்கு மார்ச் மாதத்துக்கு பிறகு ஏற்படக்கூடிய மாற்றங்களை பத்தி விரிவா இந்த வீடியோ பதிவுல நம்ம தெரிஞ்சுக்க போறோங்க. இந்த மாத முடிவுல என்னென்ன நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும், பொருளாதார நிலை எப்படி இருக்கும், ஆரோக்கியத்துல என்ன கவனம் செலுத்தணும், திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், பரிகாரங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத பத்தியெல்லாம் தெளிவா இந்த வீடியோ பதிவுல நம்ம தெரிஞ்சுக்க போறோங்க. சனி பகவான் மேசம் ராசிக்கு 10ஆம் மற்றும் 11ஆம் வீட்டுக்கு அதிபதியா இருக்காரு. இவரு கர்மம் மற்றும் லாபத்தை தீர்மானிக்கும் கிரகங்க. வாக்கிய பஞ்சாங்கப்படி மார்ச் மாதம் 6ஆம் தேதியில இருந்து மீனம் ராசிக்குள்ள இவர் நுழைய போறாரு. இது 7.5 சனியின் தொடக்கம், விரய சனி அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் கூறுதுங்க. இதில் உங்க வாழ்க்கையில அடுத்த 30 ஆண்டுகால வளர்ச்சிக்கான ஒரு புதிய அடித்தளமா இருக்குங்க. சனி பகவான் குருவின் வீட்டுல அமர்றதுனால கெடுதல் செய்ய மாட்டாருங்க. சனி பகவான் மீனம் ராசிக்கு போறதுனால பௌதீக சுகங்களை அனுபவிக்கும் யோகம் உங்களுக்கு உண்டாகும். சொந்த வீடு, சொந்த நிலம், சொகுசு வாகனம் போன்ற வசதிகள் உங்களுக்கு கிடைக்குங்க. சமுதாயத்துல அந்தஸ்து உயரும், பொதுமக்களிடம் மதிப்பும் கௌரவமும் கிடைக்கும். குடும்பத்துல தாயாரின் ஆரோக்கியம் மேம்படும், மூதாதையர் சொத்து சம்பந்தமான சிக்கல்கள் தீரும், நிர்வாகத்திறன் தலைமை பண்பெல்லாம் மேலோங்குங்க. சனி பகவான் கால்களை குறிக்கிறதுனால கால்வலி, மூட்டுவலி, முதுகு தண்டுவடம் சார்ந்த பிரச்சனைகள் வரலாம். வயிற்று பகுதியை பத்திரமா பாதுகாத்து கொள்ளணும். ஜீரண மண்டல பிரச்சனைகள் வராமல் இருக்க புரோட்டீன் உணவுகளை அதிகமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். தினமும் நடைப்பயிற்சி செய்யணும், தியானம் செய்யணும். இதையெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்களுடைய மன அழுத்தத்தை குறைக்குங்க. பெண்களுக்கு தைராய்டு, கர்ப்பப்பை சார்ந்த உபாதைகள் இருந்தால் உடனே மருத்துவர்கிட்ட போயிட்டு உங்களுடைய உடலை கவனிச்சுக்கோங்க. மார்ச் மாதத்துக்கு பிறகு பணப்பற்றாக்குறை, வருமான பாதிப்புகள் படிப்படியாக மாறும். நீண்டகால தீர்க்க முடியாம இருந்த கடன் பிரச்சனைகள்ல இருந்து வெளியே வர ஒரு புதிய வழி பிறக்கும். பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான சிக்கல்கள் சாதகமா முடியும். சேமிப்பு விஷயத்துல ஆர்வம் காட்டுறது, வருங்கால தேவைகளை பூர்த்தி செய்யவும் பங்கு சந்தை முதலீடுகள்ல அனுபவம் வாய்ந்தவர்களின் ஆலோசனை பெறதும் நல்லதுங்க.
சனி பகவான் தான் அமர்ந்திருக்கும் இடத்திலிருந்து 3, 7, 10ஆம் இடங்களை பார்க்கிறாரு. அவரது பார்வை அஷ்டமஸ்தானத்தின் மீது வளர்றதுனால மன அழுத்தம், கவலைகள், உடல் சோர்வெல்லாம் நீங்கும். உயர்கல்வி, ஆராய்ச்சி படிப்புகளுக்கு இருந்த தடைகள் எல்லாம் நீங்கி போயிரும். எதிர்பாராத உயிரியல் அல்லது காப்பீட்டு தொகை மூலமா பணம் வந்து சேரலாம். வெளியூர் பயணங்கள் மூலமா புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். சனி பகவானின் பார்வை கர்மஸ்தானத்தின் மீது விழறதுனால தொழில்துறையில மிகப்பெரிய எழுச்சி ஏற்படுங்க. வேலையில மேல் அதிகாரிகளின் தொந்தரவு, சக ஊழியர்களின் புறக்கணிப்பு போன்ற பிரச்சனைகள் நீங்கும். உழைப்பிற்கு உரிய அங்கீகாரம் கிடைச்சே தீரும். பதவி உயர்வு தேடி வரும். வியாபாரம் செய்யறவங்களுக்கு இது பொற்காலமா இருக்கு. புதிய தொழில் தொடங்க சாதகமான காலமா இந்த காலம் அமைஞ்சிருக்கு. தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்தணுங்க. மருத்துவ செலவுகள் நிச்சயமா இந்த காலகட்டத்துல குறையும். நீதிமன்ற வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். வெளிநாட்டுல வசிக்க விரும்புறவங்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும். நீண்ட தூர பயணங்கள் லாபகரமா அமையும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். இளைய வயதினர்களுக்கு திருமண யோகம் கூடி வருங்க. கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை ஏற்படும். உறவினர்கள் வழியில இருந்த பகைகள் விலகும். நண்பர்களின் உதவிகள் கிடைக்கும். குழந்தைகளுக்காக செய்த சேமிப்புகள் அவர்களின் உயர்கல்விக்கு கை கொடுக்கும். மாதத்துக்கு ஒரு நாள் முருகன் கோயிலுக்கு போயிட்டு பூஜையில கலந்துக்கிட்டு வர்றது உங்களோட வாழ்க்கையில தன்னம்பிக்கையை அதிகப்படுத்தும். சனிக்கிழமைகள்ல எள் கலந்த சாதத்தை காகத்துக்கு வச்சிருங்க. ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் செஞ்சிருங்க. பசுவுக்கு அகத்திக்கீரை கொடுக்கறது, தியானம் செய்யறது பணவரவை உங்களுக்கு தேடித்தருங்க. சனி கவசம் படிக்கிறது மன உறுதியை மேம்படுத்தும். குலதெய்வ வழிபாடு செய்யறது குடும்பத்தை காக்குங்க. லக்னத்திலிருந்து கணக்கிடும் போது சனி பகவான் 6, 8, 12ஆம் வீடுகள்ல மறையக்கூடாது. மேச ராசியில இருக்கும்போது நீசம் அடையக்கூடாது. அப்படி இருந்தா சொல்லப்பட்ட பலன்கள் உண்மையாகவே உங்க வாழ்க்கையில நடக்குங்க. இதுல ஒரு துளி கூட மாற்றமே கிடையாதுங்க. அடுத்ததாக நம்முடைய மேசம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்க. நம்மளோட மேசம் ராசியில் இருக்கக்கூடிய முதலாவது நட்சத்திரம் அஸ்வினி. உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்க. இந்த மாதம் உறவினர்கள் வகையில தவிர்க்க முடியாத சுப செலவுகள் நீங்க சுமக்க நேரிடலாம். அதை கண்டு நீங்க அச்சப்படக்கூடாதுங்க. முக்கியமான பயணமும் முக்கிய பிரமுகர்களின் சந்திப்பும் உங்க வாழ்க்கையில இந்த காலகட்டத்துல உண்டாக போகுதுங்க. அந்த சந்திப்பு உங்களோட எதிர்காலத்துக்கு நல்ல ஆசீர்வாதமா இருக்க போகுது. சிலர் கூட்டு முயற்சிகள்ல லாபம் தேடலாம். சிலர் குடும்பத்தினரோடு கூட்டு தொழில் செய்து தொழிலில் லாபம் பார்க்கலாம். உங்களோட குடும்பத்தில் இது நாள் வரைக்கும் தடைபட்ட அனைத்து காரியங்களுமே இனி வரக்கூடிய காலங்களில் தங்கு தடையின்றி இனிதே நடைபெற போகுது. உங்கள் கையில் பணப்புழக்கம் அதிக அளவில் இருக்க போகுதுங்க. அடுத்ததாக நம்மளோட மேசம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பரணி. உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் ஆரோக்கியம் நல்ல விதமாக இருக்க போகுதுங்க. தொழில், வேலை, உத்தியோகத்தில் வெற்றி ஏற்படும். சேமிப்பு அதிகரிக்குங்க. உங்கள் உழைப்பும் நம்பிக்கையும் உங்களுக்கு முழுமையான பலனையும் திருப்தியையும் தேடித்தரப்போகுது. எதிர்ப்பும் இடையூறும் ஒருபுறம் இருந்தாலும் உங்களின் தன்னம்பிக்கையாலையும் தைரியத்தாலையும் நீங்கள் போராடி வாழ்க்கையில் வெற்றி பெற போறீங்க. உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் படிப்படியாக தீர்வு கிடைக்க போகுது. உங்களுடைய ஆசைகள், கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க. உங்களோட வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக மாறப்போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய மேசம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் கார்த்திகை 1ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் கடமைகளை காப்பாற்றுவீங்க. பொருளாதாரத்தில் பிரச்சனை இருந்தாலும் உங்களுடைய முயற்சியின் மூலமாக பொருளாதாரத்தில் நல்ல விதமான மாற்றங்கள் வரும். உங்களுடைய குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். உங்கள் குடும்பத்தில் இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளும் இனி வரக்கூடிய காலங்களில் காணல் நீராக கரைஞ்சு போகுது.
உங்களுடைய மனக்கவலைகள் மறைய போகுது. மனசுல ஒரு தெளிவு பிறக்க போகுது. உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுதுங்க. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்க போகுதுங்க. நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கந்த சஷ்டி விரதம் இருந்து முருகனை வணங்குனீங்கன்னு வச்சுக்கங்க, உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் குறைஞ்சு போயிடும். வாழ்க்கையில அமைதி ஏற்படும். மனசுல அமைதி உண்டாகும். தினமும் காலையில 4 மணியிலிருந்து 6 மணிக்குள்ள நீங்கள் எண்ணும் எண்ணங்கள் பலிக்குங்க. அதனால தினமும் அதிகாலை நேரத்துல எழுந்து உங்க வீட்டை சுத்தம் பண்ணிட்டு உங்க வீட்டில் கிழக்கு திசை நோக்கி அமர்ந்து உங்க வாழ்க்கையில நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் நடந்த மாதிரி எண்ணி பிரபஞ்சத்திற்கிட்ட வேண்டிக்கோங்க. பிரபஞ்சம் கூடிய விரைவில் நீங்க நினைத்த நல்ல விஷயங்களை நடக்க செய்யும். இருள் சூழ்ந்த உங்க வாழ்க்கையில பிரகாசம் வருங்க. நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தாங்க நடக்கும். உங்கள் வாழ்க்கையில் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வயதான முதியவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க. இந்த உதவியை செய்கிறதன் மூலமாக நீங்கள் செஞ்ச பாவங்கள் நிச்சயமாக குறையுங்க. உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் பணம் செலவு பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாதுங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு வேளை முதியவர்களுக்கு உணவு வாங்கி கொடுத்தா கூட போதுங்க. இந்த உதவியை செய்கிறதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது தாங்க நடக்கும். நல்லது மட்டும்தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம்.